ஆட்டோ மார்க்கெட்டில் எல்லா கம்பெனியுமே அடுத்த ஜென்ரேஷன் எலக்ட்ரிக் ஆட்டோ தான் சொல்லிட்டு அவங்களோட தடத்தை பதிக்க புது புது மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மோண்ட்ரா எலக்ட்ரிக் ஆட்டோ. இந்த கம்பெனிக்கு ஏன் நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது ஒரு தமிழகத்தை சேர்ந்த நிறுவனன்றதுனால இதற்கு முன்னுரிமை கொடுத்து நான் ஃபஸ்ட்டில் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆட்டோ பஜார். நான் உங்கள் ஏஆர்பி சிவம். மோண்ட்ரா எலக்ட்ரிக் ஆட்டோ இது தமிழ்நாட்டை சேர்ந்த முருகப்பா குழுவால் உருவாக்கப்பட்டது. இவங்க 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பேசஞ்சர் மாடலும் ஒரு லோட் ஆட்டோ மாடலும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேசஞ்சர் ஆட்டோ மாடலை பற்றி தான். இந்த பேசஞ்சர் ஆட்டோ மாடலில் 10.7 கிலோவாட்ஸ் லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டைம் சார்ஜ் பண்ண 4லேருந்து 5 மணி நேரம் சார்ஜ் எடுத்துக்கும். இந்த பேட்டரிக்கு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் இல்லைனா 1,75,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வாரண்ட்டியை நீங்கள் கவரேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோவில் 5.5லேருந்து 10 கிலோவாட்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பிஎம்எஸ் மோட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அதிகபட்சம் 60 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டார்க் ப்ரொடியூஸ் அதிகமாக பண்ணுறதுனால உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்பீட் 55 கிலோமீட்டர் வரைக்கும் பெர் ஹவருக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரேஞ்ச். ஒரு ஃபுல் சார்ஜில் 239 கிலோமீட்டர் வரும்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ஆன் ரோட்டில் 160 கிலோமீட்டருக்கு கம்மி இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது சில இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த ஆட்டோவில் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பேக் சைடில் ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோவில் 4 வித மோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 பார்க் அசிஸ்ட், 2வது டிரைவ் மோட், 3வது ஈகோ மோட், 4வது பவர் மோட். ஃபைனலாக இந்த ஆட்டோ எடுக்கிற எல்லாருக்கும் ரோட் சைடு அசிஸ்ட் 1 இயர் வந்து ஃப்ரீயாக கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ரோட் சைடு அசிஸ்ட்னா நீங்கள் பேட்டரி சார்ஜ் இல்லாமையோ வேறு ஏதாவது தொழில்நுட்ப கோளாறால் நீங்கள் ப்ராப்ளம் ஆகிட்டு வண்டி நின்றுச்சுன்னா கம்பெனி சைட்லேருந்தே டோவிங் இல்லை டெக்னிக்கல் பர்சன் அனுப்பி உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ரோட் சைடு அசிஸ்ட். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு எலக்ட்ரிக் ஆட்டோவை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.